பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். ஹெச்பிவி என்று சொல்லக்கூடிய ஹியூமன் பாப்புலோமா வைரஸை பற்றி பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு மது போன்ற அமைப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிறப்புறுப்பு பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வைரஸ் தொற்று. தகுந்த முறையில், தரமற்ற முறையில், சுத்தமற்ற முறையில் உறவுகளை மேற்கொள்ளும் போது இது வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. தற்போதைய சுச்சுவேஷனில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியான ஒரு பாதுகாப்பான ஒரு செக்ஷுவல் லைஃப்ன்றது இல்லாமல் போயிடுது. யார் வேணால் யார் கூட எப்படி வேணால் இருக்கலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்படுகிறாங்க. ரொம்ப தப்பாக இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் பெண்களும் உறவு கொள்வது, ஆண்களும் உறவு கொள்வது, பலவிதமான டேட்டிங் ஆப்பை கொண்டு நாசமாக போகிறாங்க. அதனால் ஹெச்பிவி, ஹெச்எஸ்வி பலவிதமான வைரஸ் ஆட்கொள்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒழுங்கான முறையில் இருந்து குணம் ஆகிட்டு திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நல்ல வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம். இன்றைக்கி பல குடும்பங்கள், பல நபர்கள் வீணாக போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதிகப்படியான ஆண்கள் மட்டுமே நம்மகிட்ட மருத்துவம் எடுக்கிறாங்க. பல பெண்கள் தனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு மற்ற ஆண்கள்கிட்ட சொல்லாமல் மற்ற ஆண்களை ஏமாத்துறாங்களா, இல்லை இந்த விஷயத்தை தெரியாமல் அவங்க பல ஆண்களை ஏமாத்துறாங்களான்றது தெரியல. ஆண்கள் மட்டுமே மருந்து சாப்பிட்டு குணமாகறாங்க. ஒரு பிரச்சனைன்னு நடக்கும்போது ஆண்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதே பகுதி பெண்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்கள் நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறீங்களா, இல்லை மற்றவங்கள ஏமாற்றிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லையா அப்படின்றது உங்களை தான் நான் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இந்த ஹெச்பிவி பாதிப்பு வந்த அன்னைக்கு இல்லாட்டி அதுக்கான சிம்டம்ஸ் வந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடுகு சைஸில் தான் அந்த கட்டி இருக்கும். அந்த கடுகு சைஸில் இருக்கக்கூடிய கட்டியை ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். படிகாரம், நாட்டு மருந்துகளில் போய்ட்டு படிகாரம் வாங்கிக்கோங்க. ஒரு 100 கிராம் படிகாரம், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கடுக்காப்பொடி, மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு 6 லிட்டர் தண்ணியாக மாற்றி அதை வாஷ் பண்ணாலே அவ்வளோ அழகாக அந்த கடுகு மாதிரி இருக்கக்கூடிய ஹெச்பிவி குணமாகத்தை பார்க்கலாம். பெரிய சைஸாக இருந்துச்சுனாக்கா அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். மருந்து கொடுக்கும்போது கிருமி செத்து போகும். அந்த வடுமாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் முழுமையாக குணமாகும். சுத்த சைவத்தை மேற்கொள்ளுங்கள். குணம் ஆகிட்ட பிறகு தயவுசெய்து